ஹாய் எலே ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய எலே கப்பிள்ஸ். லெக்சர் நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீப்ளே மாதிரி போட்டுருவோமேன்னு சொல்லி தான் நேற்றே போட வேண்டிய வீடியோ. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு கண்டிப்பா குட் நியூஸ் சொல்லலாம்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க சொல்றோம் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அதனால இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா சொல்லியிருப்போம், ஷேர் பண்ணியிருப்போம் எல்லா விஷயத்தையுமே. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் இதுவரை ரீப்ளே பண்ணதில்லை. கொஸ்டின்ஸ்லேயே நாங்கள் ரீப்ளே பண்ணல, இன்னைக்கு ரீப்ளே பண்றோம். நல்ல செய்தி. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே கேட்கறது லெச்சன்னா கால் எப்படி இருக்கு, லெச்சன்னாக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டீங்க. தூக்க முடியாம தெரியுதா உங்களுக்கு? கட்டு போட்டு ஆக்சுவலி நீங்க ரெண்டாவது கட்டு போட வேண்டியது செம்ம கூட்டம். 49வது டோக்கனு. ஆனா காலையில போனதே 10 மணிக்கு போய் 49 டோக்கனு. நான் வந்துட்டேன் ஒரு 11:30 மணி வரைக்கும் இருந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ 1 மணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இங்க தென்காசி ஐடினாலே அவரை தான் அந்த மாதிரி. நான் சரியான கூட்டம். ஓரளவுக்கு பரவாயில்ல. அது இந்த கட்டை கரெக்டான கொஞ்சம் சரியா இருந்தாலும் இன்னொரு கட்டு போட்டுருவோம் ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்டு நீங்க போட்டுருவேன். நீங்கள் போட்டு திங்கக்கிழமை அடுத்த கட்டு போடலாமா வேணாமானுங்கிறத அடுத்த கட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஓரளவு பரவாயில்ல, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் சில நேரம் இந்த நென்ஸ் நடக்கிற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து வந்து கேட்டது எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட அப்டேட், என்ன வேலை போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டைல்ஸ் மாட்டியாச்சா, என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு, வீட்டோட அப்டேட் போட மாட்டேங்கிறீங்க, ஒய்? வீட்டோட அப்டேட் வந்து வெளிப்பூச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ 2 நாளா, நேற்று நடக்குது, இன்னைக்கு நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம், வீடியோ உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி இப்படி தான் எடுத்தோம் வீடியோ. அதுவுமே நிறைய பேர் சொல்லியிருந்தேன், என்னக்கா காமிக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கவே இல்லை ஒழுங்கா. ஹாலுக்கு மொத்த வீட்டுக்கெல்லாம் ஹாலுக்கெல்லாம் உரையுது, மற்றதெல்லாம் வேற வேற இருக்குனால அதை நாங்கள் காமிக்கல. வீடு கட்டின பிறகு கண்டிப்பா காமிச்சிருவோம். வீட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம், ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா நாங்கள் போடுறோம். வெளிப்பூச்சி நடந்துட்டு இருக்கு. அடுத்து ஒயரிங்கு, அப்புறம் டைல்ஸு, அப்புறம் வந்து அவ்வளோதானே. அப்புறம் வெளிப்பூச்சு, ஒயரிங், அப்புறம் ஃபால் சீலிங்க்கு வந்து டிசைன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அது இனிமே பண்ணணும். அது மட்டும் தான் பண்ணுவாங்க. அது ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து பூச்சி முடிஞ்சது, ஒயரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபால் சீலிங்கான வந்து ஒரு முயற்சியில தான் இறங்க போறோம் நம்ம. அது வந்து தனி கணக்கு இன்ஜினியர் எல்லாமே பேசியாச்சு. ஹாலுக்கு மட்டும் ஃபால் சீலிங் போற ஐடியால இருக்கும். அண்ட் ரூமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லைட் பார்த்து வச்சிருக்கோம், ஃபால் சீலிங் மாதிரியே இருக்கிற ஒரு சென்டர் லைட். ஸோ அது வந்து பார்த்து வச்சிருக்கோம். ஓகே, அது வந்து மாட்டிடலாங்கிற ஒரு ஐடியால இருக்கும். நல்லா இருக்கும் இல்லடா? ஆமா, கண்டிப்பா அதான் செய்ய போறோம். ஏன்னா ஃபால் சீலிங் உள்ளே ரூம்ல போறது போல அது நம்ம வீட்டுக்கு கட்டுறது யூஸ் ஆயிரும் காசு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கே 50,000 ரூபாய்க்கு ஆகுது ஃபால் சீலிங், ஹாலுக்கு மட்டுமே. ஸோ அதனால மற்ற ரூமுக்குலாம் வேணாம், என்னத்தை அதை போட்டு என்ன பண்ண போறோம், அழகு தானே, அதுக்கு லைட்டு கீட்டு ஏதாவது மாட்டினா அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுக்கு வந்து வீட்டுக்கு வேற லைட்டிங் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வாங்கி போட்டுக்கலாம். வீட்டுக்கு லைட்டா மொத்த லைட்டே அதில் பண்ணிடலாம். ஃபால் சீலிங் அது ஒரு அழகுக்காண்டி போடுவோம் எல்லாரும் வீட்லயும். சோ ஹால் வந்து மெயின் அட்ராக்ஷன், அதனால ஹாலுக்கு கண்டிப்பா போடணும்ங்கற ஒரு மைண்ட் செட். அதனால போடுறோம். அதுல சும்மா சிம்பிளா தான் போடுறோம், ரொம்ப கிராண்டாலாம் போடல, சிம்பிளா தான் போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா வீட்டோட அப்டேட் வந்து வீடு கட்டின பிறகு நான் கண்டிப்பா வீட்டோட அப்டேட் ஒன் பை போறோம். கதவு எல்லா ஃபால் சீலிங், வுடன் ஒர்க், அதாவது கபோர்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா நாங்க வந்து அப்டேட் பண்றோம். பால் காட்சிக்கு முன்னாடி கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவோம் நம்ம எப்பவுமே. பால் காட்சி முடிச்சு அதுக்கப்புறம் நாங்க பண்ணுவோம். அது வந்து வீடு எல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகு, ஏன்னா புது திங்ஸ் எல்லாம் வருதா, எல்லாமே புது திங்ஸ் தான். ஸோ அதனால எல்லாமே வீடியோல ஒன் பை கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா ஒரு மாசம் அங்கதான், வேற வழியே இல்லை. வீடியோ போறதுக்காண்டி அங்கதான் இருப்போம். கண்டிப்பா தம்பி பாத்துக்கோ அந்த டயத்துல. எல்லாமே அந்த டயத்துல அவனுக்கு ஸ்கூலுமே முடிஞ்சிடும். அவனுக்கு வந்து மார்ச்லயே முடிஞ்சிடும் ஸ்கூல். ஏப்ரல் ஃபுல்லா அவன் ஃப்ரீ தான் தம்பி, அதனால பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். பட்ஜெட் இப்ப வரைக்கும் எவ்வளவு பட்ஜெட் ஆயிருக்கு, இடம் எவ்வளவுக்கு வாங்குனீங்க? நிறைய பேர் கீரமங்கலத்துல இருந்தவங்களே இப்ப எவ்வளவு போகுது, நீங்க 10 சென்ட் வச்சிருக்கீங்களா, மிச்ச சென்ட விக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்ல 10 சென்ட் வாய்ப்பும் கிடையாது. நம்ம முன்னாடி போர் போட்டிருக்கேன், அதனால அதை விற்க முடியாது, யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. எவ்வளவு சென்ட்டுக்கு வாங்கணும்னா அப்போ வந்து 1.45க்கு வாங்கினது. இப்ப கொஞ்சம் கூட தான் போகுது. இப்ப 2 ரூபாய்க்கு மேலதான் போகுது. ஏன்னா அங்கெல்லாம் பிளாட் இல்ல, சேலுக்கு இருக்கு. 2 பிளாட் நம்ம வீட்டுக்கு பின்னாடி 2 பிளாட் சேல் பண்ண போறாங்களா. ஆனா இப்ப பண்ணலையா, ஃபியூச்சர்ல பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட கேட்டேன், ஆனா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க இல்ல தம்பி இப்ப கொடுக்கல, நான் கண்டிப்பா கொடுப்போம், லேட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 சென்ட், ஒரு 4.5 சென்ட், 9 சென்ட், 10 சென்ட், 5 சென்ட், 4.5 சென்ட், 4.25 சென்ட் போட்டிருக்காங்க தனித்தனி பிளாட்டா.
லேட்டாக தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கூடும், ரேட்டு கண்டிப்பாக கூடும். நம்ம வீடு கட்டுறோம், இன்னொரு அண்ணனும் வீடு கட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடு வர வாய்ப்பு இப்ப இருக்கு. நம்ம வீடு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வீடு வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அக்கம் பக்கத்துல அவ்வளோ வீடு இருக்கு. மாமா அதையுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நிறைய வீடு இல்ல வீடே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. எங்க பிளாட்ல இருந்து உங்களுக்கு தெரியாது, பட் ஆனா அதுக்கு முன்ன பின்ன வீடு நிறைய இருக்கு. ஏன்னா சுத்தி தென்னை மரம் அவ்வளோ நேச்சுரல் இயற்கையா இருக்கும், நல்லா இருக்கும். தெரியாது, வீடு பக்கத்துல இருக்கே தெரியாது. பக்கத்துல எங்க பேராஜ் தலைவர் என்னுடைய மாமாவே பக்கத்துல தான் இருக்காப்புல. நான் வீடு கட்டுற பக்கத்துல தான் அவங்க வீடு. இப்ப பால் காய்ச்சி நாங்க ரீசெண்டா மேல ரூஃப் போடும் போது அவங்க பால் காய்ச்சி அன்னைக்கு தான். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க இருக்கிறது புறாமே மாமா தான், எல்லாருமே மாமா முறையில உள்ளவங்க தான் எல்லாருமே. இடம் கொடுத்ததுமே அண்ணன் தான், ஒரு மாமா தான், அவர் தான் கொடுத்தாப்புல இடமே. பக்காவா முடிஞ்சு எல்லாமே. ஆனா பிளாட் இப்ப இல்ல அந்த இடத்துல இல்ல. வீடோட பட்ஜெட் வந்து 23 சில்ட்ரன் நினைக்கிறேன். ஆனா இப்போ காசு கொடுத்து வந்து 16 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கு. அப்பா 15 கொடுத்தாரு, மீதி எல்லாம் இடத்துக்கு சரியா போச்சு. எனக்கு 30 ரூபால அந்த இது பாதி போயிடுச்சு, இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. இன்னும் நான் கொடுக்கறது வந்து இப்போ போய் ரீசெண்டாக ஒரு 1 lakh கொடுத்தேன் தெரியுமா. அது வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபா கல்லுக்கு கொடுத்தேன் அப்பாட்ட. அவங்க அப்படியே பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து நான் 1 by 1 கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து 2 லட்ச ரூபா கொடுக்கலான்னு ஒரு மெயின் வச்சிருக்கோம். ஏன்னா அடுத்து நிறைய வேலை இருக்கு. 2 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு ஒரு மெயின் வச்சிருக்கோம். நம்ம காசு கொடுத்துட்டோம், அவங்க பாட்டுக்கு ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டைம், கொஞ்சம் இந்த காசு தான் கொஞ்சம் இதா இருக்கு. வர காசெல்லாம் அப்படி இப்படி மாத்திட்டு முடியல, பாத்துக்கலாம் அப்படின்னு. அது வந்து நிறைய பேர் வந்து வீட்டோட பட்ஜெட் தான் நிறைய கேட்டிருந்தீங்க. பால் காய்ச்சோட டேட் வந்து நாங்க இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பால் காய்ச்சோ சொல்றோம் அதெல்லாம் ஜாதகம் பார்த்துட்டு சொல்றோம். இது வீட்டோட பட்ஜெட் சொல்லிட்டு 23 வந்து 23 சில்லரை போட்டது. கொஞ்சம் முன்ன பின்ன 25 கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானே முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பக்காவாக பண்ணி கொடுக்குறேன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இன்ஜினியரு, அதனால பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். வேறு வழி கிடையாது. கட்டணும், முடிவு பண்ணியாச்சு, கட்டி தான் ஆகணும். மலை மேலே ஏறி தான் ஆகணும், ஏறிக்கலாம், வேறு வழியே இல்லை. இறங்கக்கூடாது, ஏறியே ஆகணும். ஏரியா ஏறுனா தான் முடியும்னா ஏறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி தான் கண்டிப்பாக கட்டி முடிச்சிருவோம் வீடை. எனக்கு தெரிஞ்ச வீடை கட்டி முடிச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அருள் உங்கள் அண்ணா ஃபாரின் போகலையா நிறைய பேர் கேட்டீங்க. எங்கள் அண்ணன் ஃபாரின் போகவில்லை, வீடியோவும் போடலை. ஃபாரின் போகலை. எங்கள் அண்ணன் வந்து ஹைதராபாத்துக்கு தான் வேலைக்கு போயிருக்கான். சேம் என்ன வேலை வந்து துபாயில் பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வேலை தான் இங்கே. அவங்க மேனேஜர் வந்து இங்கே ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஹைதராபாத் வந்து. இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு நீங்கள் துபாய் வரீங்களா ஹைதராபாத் வரீங்களா கேட்டாங்க. இல்லை நான் ஹைதராபாத்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹைதராபாத்துக்கு போயிட்டாங்க. அதே வேலை. ஆமா, 1 month ஆக போகுது. ஸோ அதனால அதே வேலை வந்து ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் ஃபோனில் பேசணும். அடுத்து வந்து எங்கள் அண்ணி எங்க நிறைய பேர் கேட்டீங்க. எங்கள் அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, அமுதாபுரத்தில் இருக்காங்க. கோயில் கொடை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக கோயில் கொடை தாங்க. ஸோ ஏன்னா போன வாட்டி நிறைய பேர் வந்து என்ன அவங்க அம்மா வீட்டுக்கே போக மாட்டேங்கிங்க, ஏன் அம்மா வீட்டுக்கே அனுப்ப மாட்டேங்கிங்கன்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் அண்ணன் போய் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நீ இரு, கொஞ்ச நாள் இரு. அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து அங்கே கூட்டு போகிற பிளானில் தான் இருக்கான். ஏன்னா அங்கே வந்து எல்லா ஒர்க்கும் ஹைதராபாத்ல ஊருக்கு கூட்டு போகிற பிளான்ல தான் இருக்கான். ஏன்னா அவனே எல்லா ஒர்க்குமே பார்க்க முடியல, அந்த ஒரு காரணத்தினால. இன்னொன்று வந்து பிள்ளைய ஒய்ஃப் எல்லாருமே தேடும். அதனால கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டா கொஞ்சம் டெவலப் ஆகிற சிட்டிங்கும் போது அவன் படிக்கிறதுக்கு, ரித்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அந்த ஒரு பிளான்ல இருக்கான். ஸோ மேபி இன்னும் அப்டேட் பண்ணலை, மேபி அவன் பண்ணுவான் உங்களுக்கு. ஓகேவா, அது பண்ணுவான். அடுத்து வந்து எல்லாருமே கேட்டது, நீங்கள் கீரமங்கலம் போயிட்டா தென்காசிக்கு எப்போ வருவீங்க, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போவீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு கீரமங்கலம் போயிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 monthக்கு அங்கே ஃபுல்லாக செட்டில் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் என் பக்கத்தில் வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அங்கே வந்திருக்கோங்கும் போது எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எங்கள் அப்பாவுக்கு ஒர்க் இல்லைன்னா எங்கள் அப்பாவும் என் கூட இருப்பாங்க. சப்போஸ் எங்கள் அப்பாவுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக கீரமங்கலத்தில் ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணிட்டு, தஷ்குட்டியும் கொஞ்சம் செட் பண்ணிட்டு, அவனுக்கும் ஸ்கூல் எல்லாமே கொஞ்சம் தேடி செட் பண்ணிட்டு, வீடை ஃபுல்லாக செட் பண்ணி இது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒரு செட் ஆகவே எனக்கு தெரிஞ்சு 2 month ஆகும். கண்டிப்பா ஆயிரும். எப்படி ஏன்னா ஆகும், வேறு வழி கிடையாது. இல்லை எப்படியும் 2 மாதம் ஆயிரும் செட் பண்ண வீடை செட் பண்ணி. நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக ஆகிட்டேன் கீரமங்கலத்தில். ஓகே, நான் ஸ்டேபிளாக ஆகிட்டேன், இதுதான் ஒர்க்குன்னு சொல்லி எனக்கு எல்லாமே ஸ்டேபிள் பண்ணி இதாகிடுச்சுன்னா எங்கள் அம்மாவை கொண்டு தென்காசியில் விட்டுருவேன். ஏன்னா எங்கள் அண்ணனும் அங்கே போயிட்டா, எங்கள் அண்ணியும் வெளியூர் போயிட்டாங்கன்னா எங்கள் அப்பா வந்து தனியாக இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து விட்டுருவேன். நாங்கள் வந்து இப்போ எப்படி நாங்கள் கீரமங்கலத்துக்கு அப்பப்போ போய்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி
டைம் கிடைக்கும் போது தென்காசிக்கு இங்க தம்பிக்கு லீவ் விட்டா அந்த மாதிரி விட்டா வருவோம். எங்க அப்பாவுமே லீவுக்கு எங்க அப்பாவுமே ஒர்க் இல்லாத நேரத்துக்கு நீ எங்க வரணும்னு சொல்லியிருக்கேன் எங்க அப்பாவை. அதனால கார் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் டச் மட்டும் பண்ணா போதும். அவ்வளவு தூரம் ஓட்டிட்டும் வர முடியாது எங்க அப்பாவால, போட்டு தான் வர முடியும். அதனால பாத்துக்கலாம். இல்லை எங்க அண்ணன் வந்தானே எங்க அண்ணன் ஓட்டிட்டு வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. அது ஒரு பிளான்ல வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ கீரமங்கலத்துக்கு போயிட்டா எங்க அம்மா வந்து 1 மந்த்துக்கு ஒரு 2 மந்த்துக்காவது ஒரு இருக்கிற மாதிரி, நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு. ஒரு வருஷம் கூட இருப்பாங்க உங்க அம்மா, ஒன்றும் பிரச்சனை எங்க அம்மா இருக்க சொன்னா பேரனை பார்த்துட்டு அப்பாட்டு இருந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் எங்க அப்பா வந்து தனியா இருப்பாங்கங்கிறது காரணத்தினால மினிமம் ஒரு 2 மந்த் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தென்காசியில வந்து, ஏன்னா நானுமே கொஞ்சம் தனியா சர்வே பண்ண கத்துக்கணும். எங்க அம்மாவை ஏண்டி இருக்காம நானுமே தனியா சர்வே பண்ண கத்துக்கிட்டாதான் அடுத்து வந்து எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள பாத்துக்கணும்ல நானு, அந்த மாதிரி. ஓகேவா, சரியாயிரும். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டின், அருள் பிரெக்னண்டா இருக்காங்களான்னு கேட்டீங்க. அருள் பிரெக்னண்டா இருக்காங்களா, யோகா பிரெக்னண்டா இருக்காங்களா? நீங்க 2 பேருமே பிரெக்னண்டா இருக்கீங்களா? மோஸ்ட்லி வந்தது வந்து யோகா அக்கா பிரெக்னண்டா இருக்காங்களாங்கிறது மோஸ்ட்லி எங்க கிட்ட லைவ்லயும் கேட்டது சரி, அண்ட் கமெண்ட்லயுமே கேட்கறதும் சரி. நிறைய பேர் கண்டிப்பா நான் சொல்றேன். நாங்க என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். அதே மாதிரிதான் அண்ணாடியுமே அவங்க பிரெக்னண்டா இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க. சில இடத்துக்கு கூட்டிட்டு வரல, சில இடத்துக்கு போகல, சில இடத்துக்கு வரல அப்படின்னு நீங்களா ஒரு மைண்ட் செட் ஏற்றிங்க. அது எதனால அப்படின்னா, அண்ணன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால அவங்களால வர முடியல, அவ்வளோதான். நாங்கள் ஏன் வீட்டுக்கு போகிறோம்னா இடையில ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் அண்ணனுக்கும். நாங்கள் எப்பயுமே சில ஒரு தடவை வந்து சிவகங்கை போகாம நான் கீரமலை போயிட்டேன். அப்புறம் வந்து அது ஒரு சின்ன பிரச்சனை, அண்ணன் கேட்டான் இந்த மாதிரி ஏன்டா வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அதனால இப்ப நாங்க எல்லா நாளுமே சிவகங்கை போறோம். 2வது போகும்போது சிவகங்கை போயிட்டு தான் போவோம், வரும்போதுமே சிவகங்கை. அன்னைக்கு வந்து சாப்பிடலன்னு சொல்லி எதுவும் நினைச்சிட கூடாதுன்னு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்க ஏன்னா நிறைய வாட்டி போய் வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாம வந்ததும் அன்னைக்கெல்லாம் சாப்பிடுறீங்களான்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை தடவை சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறாங்களேங்கிற. சரி, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கிளம்பி திருப்பி தென்காசி வந்தோம். அந்த மாதிரி அடிக்கடி நான் போயிட்டு வரேன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மாசமா இருக்கனாலதான் நீங்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். அப்படி கிடையாது. நான் எல்லா நாளுமே அங்க போவேன். அண்ணன் வீடு அங்க சிவகங்கையில இருக்கனால டக்குன்னு போயிட்டு இப்ப வேற பாதை நான் சொல்லிட்டனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு. இப்ப நான் வரும்போதே போயிட்டு அப்படியே ஈஸியா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஊருக்குள்ள போற மாதிரி இல்ல, இது கொஞ்சம் நல்லா இருக்கு போறதுக்கு வரதுக்குமே. அதனால இப்ப நாங்க ரெகுலராவே ஊருக்கு போனாலே வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம், திருப்பி வரும்போது வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம். சோ அதனால நீங்க அத ஒரு காரணமா வச்சுட்டு சொல்றீங்க. அடுத்த வாட்டி போகும்போது தஷ்குட்டியை கூட்டிட்டு போகணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா மை ரொம்ப எதிர்பார்த்தேன், அதே மாதிரி வயசும் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்படியே உம்முன்னு சோகமா உட்கார்ந்துகிட்டா ஆள் இல்ல அப்படின்னு. 2வது வந்து இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நாங்க பிரெக்னண்டா என் ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா நாங்க உங்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா யூடியூப் சேனல்ல வந்து ஓபனா சொல்லிட்டோம், நாங்க வந்து கீரமங்கலத்துக்கு போய் புது வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைஃபை பார்த்துக்குவோம். அடுத்த பேபினாலும் அந்த லைஃப் போன பிறகு பார்த்துக்குவோம், நல்லா இருக்கும். நல்லா ஏன்னா தம்பியோட ஜாதகத்திலே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, தம்பிக்கு 5 வயசு ஆகிறதுக்குள்ள அவனுக்கு வந்து தம்பியோ தங்கச்சியோ வந்து செகண்ட் பேபி வந்து வரணும், அப்படி இல்லாட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் உங்கள்ட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் இருக்கு இல்லைன்னா இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களா கற்பனையில நிறைய பேர் பேசுவீங்க, இருக்கும் போது கண்டிப்பா சொல்லுவாங்க. சொல்லாம இருக்க போறது கிடையாது, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதையே நேத்து லைவ்லயும் நிறைய பேர் இதே ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அவங்க சொல்லும் போது அதை நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப யாரு எதுவா இருந்தாலுமே அதான். இப்ப அருள் கர்ப்ப மாசமா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எங்க அண்ணி சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டியுமே ஷேர் பண்ணி. அது மட்டும் இல்லாம நம்ம போன ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட நாங்க பாத்துட்டு சொல்றோம், செக் பண்ணிட்டு சொல்றோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு சிஸ்டர் கரெக்டா கேட்டிருந்தாங்க, சொல்லணும்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் கார்டெலாம் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்துட்டு டபுள் கோட் வந்துச்சு. பட் இருந்தாலுமே ஃபேட் லைனாக வந்துச்சு. அப்படிங்கும் போது கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கும்ல யாருக்கா இருந்தாலும். ஃபேட் லைனாக வந்தப்ப 1 மந்த் கேப் விட்டு 1 மந்த் வந்து மென்சஸும் ஆகாத போது ஃபேட் லைனாக வந்தப்போ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ரொம்ப ஃபேடாக தாண்டா இருக்குது, ஓகே இதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துப்போன்னு சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தது நான் ப்ரெக்னென்சி தான் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும். அதனால தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து மென்சஸ் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, எல்லாமே இது பண்ணியாச்சு. எதுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ராவல் அந்த டைம் ஃபுல்லாக செம்ம ட்ராவல், ஃபுட்டு, அப்புறம் ஹைட்ரேட்டாக இல்லாததுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால்
டிராவல் வந்து நம்மளால பண்ணாம இருக்கவும் முடியாது. அந்த 2 மாசம் சரியான டிராவல். அது அந்த அந்த டயத்துல தான் எனக்கு வந்து இந்த மென்சஸ் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இப்போ இந்த காலேஜ் ஃபுல்லாவே வெளியில தான் சாப்பாடு. நம்ம அந்த டயத்துல 2 மந்த்ஸ் கிட்ட ஃபுல்லா வெளியில தான் சாப்பாடு. அங்க போ இங்க போ அங்கிட்டு வர இங்கிட்டு வர இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இதா இருந்துச்சு மத்தபடி. அடுத்தது அடுத்த क्वेश्चन கட் பண்ணு. சோ அடுத்து வந்து லெச்சோட ஃபேமிலி கூட Q&A போடுங்க. क्वेश्चन ஆன்சர் மஞ்சு கூட அன்னைக்கு சொன்னாங்க வீடியோ எடுத்துக்கலாம் போடலான்ட்டு. தம்ப்தர்ஷன் வச்சுட்டு எடுக்க முடியல நம்மளால. சோ அடுத்த வாட்டி போனோம்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். என்ன கண்டிப்பா அங்க போய் தான் எடுக்கணும் அப்பனா. ஆமா கொடிக்காரங்க போய் தான் எடுக்க முடியும். இங்க வந்து வேலை வச்சு பார்க்க முடியாது. அங்கனா அம்மா பாத்துக்கும். அவன் விளையாண்டுட்டு இருக்கும். இல்ல அவன் தூங்குற டைம் அன்னைக்கே மாதிரி அவன் பர்த்டேக்கு வந்து எடுக்க ஒரு நாள் நாங்க எடுத்ததே இல்ல இது வரைக்கும். ஒரே ஒரு தடவை எடுத்தோம்னு நினைக்கிறேன். இந்த தடவை எடுத்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபுல்லா வந்து கீரமங்கலத்துக்கு போயிட்டு நம்ம என்னென்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் அப்போ பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து இங்கே போனோம் அப்படின்னா மஞ்சு கூட வந்து நம்ம கண்டிப்பாக Q&A வீடியோ போடுவோம். ஃபேமிலியாக கொஸ்டின் ஆன்சர் போட சொல்றீங்க. ஆமாம் காலில் அடிபட்டிருக்கனால இப்போதைக்கு எங்கேயுமே டிராவல் பண்ணி போக முடியாது. அப்புறம் வந்து மணி ப்ரோவோட ரசிகனின் ரசிகன் மணி ப்ரோவோட கல்யாணத்துக்கு போறீங்களான்னு கேட்டீங்க. அவருக்கு வந்து நாளைக்கு கல்யாணமா 10ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன். வர திங்கக்கிழமையா எத்தோ கிழமையான்னு தெரியலையே. திங்கக்கிழமை மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 7 8 9 திங்கக்கிழமை. திங்கக்கிழமை மேரேஜ். திருப்பியும் கட்டு போற மாதிரி கார் ஓட்ட முடியாது. மேபி பாப்போம் போக முடியுதா. பக்கத்துல தான் திருநெல்வேலியில தான் கல்யாணம். திருநெல்வேலி தான். பட் அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர் ஆயிருது. 200 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்களால ஓட்ட முடியுமான்னு தெரியல. பக்கத்துல ஒரு என்ன சொல்றது பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் மாமாடு காரை கொண்டு போய் வாட்டர் வாஷ்க்கே நான் விடல. அந்த வாட்டர் வாஷ் பண்றவங்க அண்ணனை வர சொல்லி பக்கத்துல அண்ணனை வர சொல்லி அவங்களதான் எடுத்துட்டு போக சொல்லுது. கார் ஓட்டினா திருப்பி வலிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இன்னொரு கட்டு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. லைட்டா வலிக்குது இருந்தாலும் கட்டு போட்டுருவோம் அப்படின்னு தோணுது. கட்டு போடணும். ஒரு 3 கட்டு கிட்ட போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால போக முடியுமான்னு தெரியல. போக முடிஞ்சா கண்டிப்பா போவோம். இல்லாட்டி சொல்லிக்குவோம். வேற வழி இல்ல. பாத்துக்குவோம். எஸ் ஆமா. சோ அத இத ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்டது பிரெக்னன்ட்டா அது இதுன்னு இதையே கேட்டுட்டே இருந்தீங்க. வீடியோட பட்ஜெட் சொல்லியாச்சு. சோ டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். எதனால வந்து கண்டிப்பா ஃபால் சீலிங்கோட டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஃபால் சீலிங்கோட பட்ஜெட்மே சொல்லியாச்சு. கொஞ்சம் அதோட டீடைல் வந்து குறிப்பிட்ட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல சொல்லலாம். அப்புறம் வந்து கபோர்ட் ஒர்க் இன்னும் பண்ணல நம்ம அதோட டீடைல் சொல்லுவோம். அப்புறம் வந்து அடுப்பு இன்னும் மாட்டவே இல்லை. அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடுப்பு மாட்டிட்டீங்களா வியூ காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இது இன்னும் எதுவுமே பண்ணல. கடப்ப கல்லு கூட இன்னும் வைக்கல. அவர்கிட்ட நான் பேசணும். நேரில் தான் பேசினா மதியம் முடியல. இன்னொரு தடவை ஊருக்கு போயில பாத்துக்கோ அப்படின்னு. அதனால ஒரு சொல்லிக்கீங்க. இந்த அடுப்பு சாரி திண்டு கட்டும் போது அந்த இது மேல வந்து தண்ணி உள்ளாத கீழே வந்து தண்ணி வடியாத மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொன்னீங்க. அது கண்டிப்பா அதெல்லாமே எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க. பண்றதுதான் அது காமனான ஒரு விஷயம் தான். சில இடத்துல பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இப்ப எல்லாருமே மேக்ஸிமம் அது பண்றாங்க. உண்மையிலேயே கண்டிப்பா நம்ம வீட்லயே அதை பண்ண சொல்லிடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சூப்பரா பண்ணிடுவாப்ல அவரு. நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வீடு சூப்பரா இருக்கும். போதுங்கிற அளவுக்கு இருக்கும் நம்புறேன். மாடி கட்டல வேணா ஒரு வீடு வேணா கட்டுவோம். மாடி கட்டுறதுக்கு பதிலா மேல வேணா கேரளா மாதிரி ஒரு மாடல்ல மேல ரெடி பண்ணுவோம். பிளான் வச்சிருக்கோம். ஹீட் இருக்காது. மேலயுமே கொஞ்சம் மேல ரூம் கிடைச்சிரும். ஒரு ஆபீஸ் ரூம் கிடைச்சிரும். ஸோ ஒரு ஏதாவது பிசினஸ் பண்ணாலும் மேல ஒரு ரூம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல, பெட்டரா இருக்கும். தம்பி ஜாமான் போடுறதுக்கு ஒரு ரூம் கண்டிப்பா வேணும். அவர் காரு பைக்கு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் போடுறதுக்கே ஒரு ரூம் கண்டிப்பா வேணும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு மேலே வந்து கேரளா மாடலில் ஒரு போட்டுருவோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். செட்டு மாதிரி கேரளா மாடல்லே கூலிங் சீட்டில் போட்டுருவோம் அப்படின்னு தகரம் இல்லாமல் கூலிங் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நடக்கட்டும், காசு வரட்டும், பார்த்துக்கலாம். எஸ் அவ்வளோதான். மோஸ்ட்லி நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மிச்சப்படி வேற எந்த அளவுக்கு ரிப்பீட்டடான கொஸ்டின் வரல. மோஸ்ட்லி இதுதான் கொஞ்சம் ரிப்பீட்டடாகவே வந்துச்சு. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. வெளியில போய் போடுங்கன்னு சொல்றீங்க. கண்டென்ட் வீடியோ ரீல்ஸ் எல்லாமே நிறைய போடுங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா ட்ரை பண்றோம். உங்களுக்கு கொஞ்சம் சரியாகட்டும். கண்டிப்பா ட்ரை பண்றோம். நிக்க முடியாது ரொம்ப நேரம். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ப்ரொமோஷனே கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துருந்தேன். இப்போ கூட ப்ரொமோஷன் எடுத்து தான் உட்காந்துருக்கோம். இன்னும் 2-3 ப்ரொமோஷன் இருக்கு. நாளைக்கு வெளியில போய் எடுக்கிற ப்ரொமோஷனுமே இருக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனேன்னா எங்கேயும் வெளில போவேன் படத்துக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு அவனுக்கு வந்து 11 மணிக்கு கூப்பிட போகணும். முடிஞ்சிடும். 12 மணிக்கு நம்ம ஒன்று கூப்பிட்டு வந்துடும். நம்ம 2 மணிக்கு தான் ஷோ. ஸ்கூட்டியில போயிடும். அது பெட்டரா இருக்கும் கால் நீட்டுறது. ஸோ ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களுடைய எலியா கப்பிள்ஸ் லெக்சர். பை.